இன்றைக்கி ஹெல்தியான கருவேப்பிலை தொக்கு தாங்க செய்ய போகிறோம். 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கருவேப்பிலை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கேஸில் ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வர மல்லி சேர்த்து நல்லா செவந்து படபடன்னு பொரியிற அளவு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு வச்சுக்கலாம். கேஸில் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் சேர்த்து மிளகாய் லைட்டாக செவந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை நல்லா தாராளமாக சேர்த்து கருவேப்பிலையோட ஈரப்பதம் போகிற அளவு வதக்கிக்கலாங்க. ரொம்ப மொறுன்னு வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஆறின பிறகு இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஒரு 10 போல் பூண்டு பல் அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை விழுது ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு மூடி வச்சிடலாங்க. இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு கெட்டி பதம் வந்ததும் நம்ம பொடிச்சு வச்சுருக்க கடுகு வெந்தய பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஈரப்பதம் இல்லாத பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். அந்த கடாயிலே கொஞ்சம் சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.